அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இறைவன் மிகப்பெரியவன். இந்த ரமலானில் என்னுடைய மிகப்பெரிய கனவு 150 விதவைகளுக்கு தமிழ்நாடு முழுக்க 32 வயசு, 34 வயசு, 36 வயசு, 40 வயசுன்னு இந்த வயசில் 2-3 பிள்ளைகளை கையில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு 2-3 பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தினக்கூலி வேலை செய்து எப்படியாவது பொழைச்சி தன் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினச்சி போராடி கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு நான் ஒரு உலகத்தரமாக கிட் அனுப்பணும்னு நினச்சேன். ஒரு மளிகை ஜாமான் தொகுப்பு கொடுக்கணும், அது வழக்கமாக கொடுக்குறது தான். ஆனால் இந்த ரமலானோட ஸ்பெஷல் அவங்களுக்கு இந்த வேர்ல்டு பெஸ்ட் குவாலிட்டி கிட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். அதை பற்றி பேசி நம்ம போன ஷாபானில் 1100 ரூபாய் மதிப்புள்ள இதே கிட்ட ஒரு மினிமைஸ் பண்ணி கொடுத்தோம், சின்ன அளவில் கொடுத்தோம். இப்போ நம்ம 5000 ரூபாய்க்கு அதை கொடுக்குறோம். அவங்க அனுப்பின வாய்ஸ் நோட்டை கேளுங்க. கிட்ட பற்றி சொல்லி அவங்க கிட்ட வந்து ஆஷாண்டா நீங்க தர சத்தமாகும். அதாவது ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு எப்படி பார்த்து வாங்குமோ அதே மாதிரி நீங்க வாங்கி எங்களுக்கு சேகரிச்சு வச்சு எங்களுக்கும் சொல்லி தரும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்புறம் அதுல எவ்வளவு பெரிய பெனிஃபிட் இருக்கு, எவ்வளோ சத்து இருக்கு அதுல. அதாவது எங்கம்மா எங்களுக்கு இப்படி தந்திருப்பாரான்னு கூட எங்களுக்கு தெரியாது உண்மையிலே. அதே போல எங்க பக்கத்து வீட்டுலாம் வந்து நாங்க வந்து நாங்க கடலை ஆக்கணும், நாங்க நல்லெண்ணெய் ஆக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அடுத்த வாய் வராதுன்னு சொல்லக்கூடிய வாய் வந்து நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்ம ரேஷன் கடையிலயும் அதிகபட்சம் வாங்க போனா ஒரு ரூபினி ஆர்டர் அவ்வளவுதான், சரியா? ரேஷன் ஆயில் அப்படின்ற ரூபினி ஆர்டர் அந்த மாதிரிதான். ஆனா எங்களுக்கு அடுத்தபடி எங்களுக்கு வந்து வாய் உண்மையிலே சொல்ல வராது. ஏன்னா நம்ம என்ன அந்த இடையில ஆக்கிட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கடலை நெல் ஆக்குறேன், நான் நல்ல நெல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமா இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. அதுதான் நம்மளுக்கு நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்தைக்கிறோம், அதை நம்ம கஷ்டத்தை இருந்தாலும் நம்ம தெருவுல ஆட்களுக்கு நம்ம கஷ்டப்படணும், அதான் நம்ம தெரிவிக்க வைக்கல. ஆனா எங்கேயோ இருக்கிறவோ அதுதான் நம்மளுக்கு அதுல தர உணவும் அதுல தர சாமான்களும் எவ்வளவு அது நம்மளுக்கு இதாக்கி வச்சியாங்க. அப்போ அதனால எனக்கு பெரிய சந்தோஷம். நான் ஒவ்வொரு சொல்றதும் நல்லா எனக்கு துவா கேட்டேன். நீ வந்து நான் கஷ்டப்படுறத வெளியில தெரியக்கூடாது, அதாவது என் கஷ்டத்தை இல்லாம இருக்கு, ஆனா இதுக்குரிய பங்கு எங்களுக்கு அளிக்கிற மாதிரி நீ வை அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தரும் என்ன விட என் பிள்ளைகளுக்கு எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் ஜெனரேஷன் வந்து நல்லபடியா இதுங்க பங்களிக்கிற மாதிரி நீ வையாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாஷா எல்லாம் ஒவ்வொன்றும் கருப்பட்டியா இருக்கும், சத்தமாக பூண்டா இருக்கட்டும், எண்ணெய் இருக்கட்டும், மற்ற பொருட்களா இருக்கட்டும், மாஷாலாம் அவ்வளவு ஒரு வரக்கத்து. உண்மையிலேயே நிறைய அந்த சாமான எங்களுக்கு நிறைய வந்து இப்ப நான் என் பிள்ளைகளுக்கும் நான் சத்தமாக அதுங்களும் என்னமா சிஸ்டர் வீட்டுல நான் அப்படின்னு கேக்குறது கேட்டு அதை குடிக்கிறதுவாது. நான் வந்து என் மூத்த மகனுக்கு தான் நான் ஏதோ கொஞ்சம் மண்ணா அந்த மாதிரி கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா என் 2வது பிள்ளைக்கும் நான் கொடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால இப்போ வந்து அவங்க கொடுக்கக்கூடிய தகுதியே எனக்கு இல்லை உண்மையிலே. சோறா ஒரு சில நேரத்துல நான் சோறாக்க கூட அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒருவேளை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா மாஷாலா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கும் வயிறு நிறைஞ்சி எங்க அம்மாவும் நான் நல்லா பாத்துக்கிறேன், என் பிள்ளைகளையும் நான் நல்லா பாத்துக்கிறேன். உண்மையிலேயே சொல்ல போனாலைக்கு ஆனா மாஷாலா அதுங்களும் வந்து இப்ப திங்குதுங்க. ஃபர்ஸ்ட் திங்காதுங்க, இப்ப மாஷா திங்குதுங்க. அதான் சொன்னேன், சிஸ்டர் வந்திருக்காங்க, நம்மளுக்கு எண்ணெயா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், சத்தமாவா இருக்கட்டும், ஒவ்வொரு நம்மளுக்கு சமர் சாப்பாடா நமக்கு கொண்டுட்டு வர ஏஎஃப்தா இருக்கு இந்த சாப்பாடா இருக்கட்டும் கொள்ளட்டும், மாஷா அல்லா சாப்பிடுதோம். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அதுவே போதும். அந்த மாதிரி அந்த நிறைய அந்த பரக்கத்தாக்கி உங்களுக்கு நல்லா இறைவன் மிகப்பெரியவன். இந்த ஆடியோ கேட்கும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. யார் பேசுனாங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த குரலும் அவங்க சொன்ன செய்தியும் சுபஹானல்லாஹ். இறைவன் எனக்கு இந்த உதிப்பை தந்து ஃபஸ்ட் நான் எனக்கு தான் தேடினேன். குவாலிட்டியான திங்ஸ் கிடைக்கலையே, நம்ம இவ்வளோ காசு கொடுக்குறோம், பூச்சி போட்டு அடித்து வண்டு ஓடிக்கிட்டு இருக்க மிளகாயில் இந்த மாதிரி இருக்கே, ஒரு நல்ல குவாலிட்டியான திங்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு நான் எனக்கு தேடின பிறகு நம்ம தேடினது கஷ்டப்படுற மக்களுக்கு போய் சேரணும், நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற உதிப்பு தான் இன்றைக்கி இந்த உதவிக்கரம் உடல்நல அங்காடி உலகத்தரமான பொருட்களை கஷ்டப்படுற விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அவங்களோட குழந்தைகளுக்கு போய் சேரணுங்கிறது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதில் அவங்க சொன்ன எண்ணம் இதுதான். சுபஹானல்லாஹ்.
கிட்டத்தட்ட 9 நாடுகளுக்கு இதை ஏற்றுமதி பண்ணுறாங்க. அவ்வளோ லைசன்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. ISO முத்திரை பெற்றது, நேச்சுரல், ஹலால், ஏற்றுமதி செய்யக்கூடிய நம்பர் 1 குவாலிட்டியான பொருள். எனக்கு ரொம்ப இந்த கடலெண்ணெயை ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி சமைக்கும் போதே அவ்வளோ வாசனை வரும், நிலக்கடலையோட ஃப்ளேவர். பேசிக்காக எனக்கு நிலக்கடலை ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கிரவுண்ட்நட் ஆயில் வந்து அவ்வளோ ஸ்பெஷல். இது 1 லிட்டர் இந்த கிட்டில் நம்ம வச்சுருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த நல்லெண்ணெய், இந்த கலரே வந்து தேனும் இந்த நல்லெண்ணெயும் ஒரு ஒன்று போல் இருக்குங்கிற அளவுக்கு இதோட கலர். அதே மரச்செக்கு நல்லெண்ணெய், நேச்சுரல், உலகத்தரமான எண்ணெய் 1 லிட்டர். அடுத்து தேங்காய் எண்ணெய், இது வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஏற்றி வச்சு தான் நான் 1/4 லிட்டர் போட்டேன். ஆனால் இந்த தேங்காய் எண்ணெயை குடிக்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இது வந்து இந்த தேங்காய் எண்ணெய் நான் அனுப்பியிருக்கிறது அதே மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், 9 லைசன்ஸோடு இருக்கக்கூடிய இந்த அருமையான தேங்காய் எண்ணெய். காலையில் 1 ஸ்பூன் எங்களை குடிக்க சொல்கிறாங்க. நான் இந்த எண்ணெயை தான் குடிச்சிட்ருக்கேன் இப்போது. இது 1/4 லிட்டர். அடுத்து ரொம்ப ஸ்பெஷல் கருப்பட்டி, நம்மோட பிராண்டு கருப்பட்டி. இது வந்து நாங்கள் திருச்செந்தூரில் கொள்முதல் பண்ணுறோம். இது பூஸ்ட் மாதிரி இருக்கும் பொடியாக. நீங்கள் எடுத்து கன்சியூம் பண்ணுறதுக்கு, பாலில் கலக்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி கலக்கி குடிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால இந்தியாவிலேயே ஒரே ஒரு நிறுவனத்துக்கு தான், இந்த கருப்பட்டி நிறுவனத்துக்கு, கம்பெனிக்கு ஒரே ஒரு நிறுவனத்துக்கு தான் இந்திய அரசாங்கம் அக்மார்க் கொடுத்துருக்கு. அந்த அக்மார்க் பெற்ற ஒரே கருப்பட்டி நிறுவனம் இந்த இடத்துலேருந்து கொள்முதல் செஞ்சு இதை அனுப்புகிறோம். சுகர், ஒயிட் சுகர் அப்படிங்கிறது வந்து பாய்சன், விஷம். தயவுசெய்து அது குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏற்கனவே ஊட்டச்சத்து பிரச்சனையில் இருக்கிற, நல்ல சாப்பாடு கிடைக்காது, நீங்கள் அதை தயவுசெய்து சாப்பிடாதீங்க. கருப்பட்டி கொஞ்சம் விலை கூட இருக்கும், பரவாயில்ல, ஆனால் இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இதனுடைய விலை கூட. அப்போ இதை வந்து அவங்க 1 கிலோ இவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாது. அதனால் இதை வந்து நம்ம அவங்களுக்கு 1/2 கிலோ குழந்தைங்களுக்கு பால், காஃபி, டீ, பால் காஃபியை தாண்டி வேறு மால்ட்டு அது மாதிரி ஆட் பண்ணும்போது சத்து மாவு அதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கலந்து கொடுங்கன்னு 1/2 கிலோ இந்தியாவின் அக்மார்க் பெற்ற முதல் ஒரே கருப்பட்டி நிறுவனத்துலேருந்து வாங்கினது கருப்பட்டி. நம்மளோட பசியாற்றமுடைய பேரிச்சம்பளம் வந்து மதினாலேருந்து வந்ததுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய துவாவோட இந்த பேரிச்சம்பளம் ஒரு பேக்கேஜ். கோதுமை மாவும் கேழ்வரகு மாவும் அக்மார்க் ப்ராடக்டாக நம்ம கொள்முதல் செஞ்சோம். அக்மார்க் கோதுமை மாவு நான் பார்த்து வாங்கினதில்லை அந்த மாதிரி. ஆனால் எனக்கு குவாலிட்டியான பொருள் வேணும், தேட 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 ஓனா கிடைச்சது. அக்மார்க் கோதுமை மாவு 1 கிலோ, அக்மார்க் கேழ்வரகு மாவு 1 கிலோ. அடுத்து சத்து மாவு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல், எந்த ஆர்டிஃபிஷியலான ஃப்ளேவரும் இல்லாமல், ரிஃபைன் சுகர் இல்லாமல், அவ்வளோ அருமையான மைதா இல்லாமல் ஒரு ப்ராடக்ட். இது பெண்களுக்கான பூவையர் சத்து மாவுங்கிற பேரில் ப்ராடக்ட். இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம இது 1/4 கிலோ கொடுத்துருக்கோம். அடுத்து அக்மார்க் நெய், மாஷா அல்லா. இப்போ நம்ம 500 நோன்பாளிகளுக்கு தொடர்ந்து உணவு சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அத்தனை நாள்லையும் பெஸ்ட்டு வாசனை, டேஸ்ட். அது காரணம் இந்த நெய்ன்னு சொல்கிறாங்க, இந்த எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வேர்ல்டு குவாலிட்டி திங்ஸ் கொடுத்தனால சாப்பாடும் ரொம்ப சுவை அருமையாக இருக்குது. கல்யாண வீட்டு சாப்பாடை விட நல்லா இருக்குன்னுலாம் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதானே வெளியே வரும். சுபஹானல்லாஹ். அடுத்து மணலில் பாரம்பரிய முறைப்படி வறுத்த நிலக்கடலை 1 கிலோ. அவ்வளோ நேச்சுரலாக மணலில் வறுத்து எடுத்தது. அதுக்கான ப்ராசஸ் தனியாக. அது வெறுவாயிலையும் சாப்பிடலாம், லேசாக உப்பில் ஊற வச்சு எடுத்துருப்பாங்க. வெறுவாயிலையும் சாப்பிடலாம். சட்னிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் அவ்வளோ சத்து இருக்குது இந்த நிலக்கடலையில், வந்து குழந்தைங்களுக்காக. அடுத்து என்னோட ரொம்ப ஃபேவரட், நான் ரொம்ப நாளாக வந்து என்னோட ஊர் பேசிக்கு திண்டுக்கல் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி எனக்கு ரொம்ப ஃபேவரட். பேசிக்கலாக வெஜிடேரியனில் வளர்ந்தாலும் கூட எனக்கு அந்த திண்டுக்கல் பிளைன் பிரியாணி மட்டும் எப்போயாவது சாப்பிடுவேன். ஏன்னா அந்த டேஸ்ட், அந்த அரோமா அவ்வளோ பிடிக்கும். இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்து 4 வருஷமாக தொடர்ந்து பயணங்கள். என்னால் திண்டுக்கல்லில் எப்போயாவது போகும்போது அந்த பிரியாணி சாப்பிட முடியும். இப்போ நான் தேடிக்கிட்டே இருந்தேன், நம்ம சமைக்கிறமே இந்த ஃப்ளேவர் வரலையே அப்படின்னு. அப்போது திண்டுக்கல் நம்பர் 1 பாய் வீட்டு பிரியாணி மசாலா, நம்முடைய பசியாற்றோம் டீம் சிஸ்டர் தான் இது தயாரிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அத்தனை டேஸ்ட்டு, அவ்வளோ அருமையான சுவை, மாஷா அல்லாஹ். 100 out of 100 அப்படின்னு நான் கொடுத்தேன். அதனால் எனக்கு கிடைச்ச அரோமா எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. அதுவும் நான் அதிகமாக நேசிக்கிற, என்னோட ஃபேமிலின்னு நினைக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு கிடைக்கணும் இல்லையா. அதனால திண்டுக்கல் நம்பர் 1 பாய் வீட்டு பிரியாணி மசாலா 1/4 கிலோ வச்சுருக்கோம். தூத்துக்குடி உப்பளத்துலேருந்து உப்பு, கல் உப்பு
இந்த கல்லுப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறதுல அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதில் பின்னாடியே போட்டிருக்கோம், எழுதியிருக்கோம் இதில் என்னென்ன இருக்குன்னு. அப்போ இந்த கல்லுப்புனோட மகத்துவம் தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக கல்லுப்பு வைக்கணும்னு சொல்லி நாங்கள் வச்சோம். தூத்துக்குடி உப்பளத்திலிருந்து கல்லுப்பு. அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த மிளகாய், காஞ்சி மிளகாய். நான் ஒரு பெரிய கடையில் தான் மிளகாய் வாங்கினேன். வாங்கும்போது மிளகாய் வந்துருச்சு, காசு கட்டிட்டோம், 10,000 ரூபா 15,000 ஜாமான் வாங்குகிறோம். வந்துருச்சு, பார்த்தா மிளகாய் இப்படி கவரில் பார்க்குறோம், ஒட்டஞ்சு இத்து போய் அப்படியே உள்ள வண்டெல்லாம் ஓடுது. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு மனசு. அப்போ அதை போய் திருப்பி கொடுத்து வாங்கினாலுமே எனக்கு பெஸ்ட் குவாலிட்டி மிளகாய் கிடைக்கல. மதுரை ஹோல்சேல் சந்தையிலேருந்து எனக்கு பெஸ்ட் குவாலிட்டி மிளகாய் வேணும்னு சொல்லி கேட்டு மாஷா அல்லாஹ் அப்படி வாங்கின மிளகாய் இந்த மிளகாய். ஒவ்வொன்றும் அவ்வளோ நீளமாக ஃபேடாகி ஒரு கலர் இருக்கும் மிளகாயில். அந்த மிளகாயில் அதிகமாக இல்லாமல் மாஷா அல்லாஹ் நல்ல குவாலிட்டின்னு தெரிஞ்சது. அந்த கடையிலே எங்களுக்கு சொன்னாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது, தேர்ட் குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நான் ஃபஸ்ட் குவாலிட்டி கேட்டதுனால நான் ஃபஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இப்போ ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய். இந்த கிட்டோட ஸ்பெஷலாக நான் நினச்சது வந்து நம்ம சிறுதானியங்களை பயன்படுத்த மறந்துட்டோம். பேரே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இது வந்து வெள்ளைச்சோளம். இது அப்படியே இட்லிக்கு போடலாம். 1 டம்ளர் வெள்ளைச்சோளம், 1 டம்ளர் அரிசி, உளுந்து ஊற வச்சு அப்படியே குழந்தைங்களுக்கு ஆட்டி கொடுக்கலாம். அந்த சோளத்தோட ஃபைபர், அதோடைய கண்டென்ட், ஒவ்வொரு பொருளும் சத்தும் அப்படியே கிடைக்கும். அடுத்து வந்து குதிரைவாளி, வரகு, பனிவரகு, சாமை. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குதிரைவாளி, திணை, சாமை, வரகு, பனிவரகு, கருப்பு கவுனி அரிசி, அதுக்கு அடுத்து இந்த உளுந்து, கருப்பு உளுந்து தோலோடு வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு பனிவரகு போடுறீங்க, இது 1 டம்ளர் அப்படின்னா 1 டம்ளர் பனிவரகு, 1 டம்ளர் இட்லி அரிசியோ, நீங்கள் இட்லிக்கு என்ன அரிசி போடுறீங்களோ அந்த அரிசியை போட்டுட்டு இந்த கருப்பு உளுந்து அதுக்கு தக்கன ஊற வச்சுக்கோங்க. தோலை எடுக்காதீங்க கருப்பு உளுந்துலேருந்து, அப்படியே ஊற வச்சு ஆட்டுங்க. வெந்தயம் போட்டு அப்படியே ஊற வச்சு ஆட்டி அழகாக 2 இட்லி 3 இட்லி குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. அவ்வளோ சத்து கிடைக்கும். தோலை பூரா மாட்டு கூத்திட்டு நம்ம இருக்க சக்கை தின்னுட்டு இருக்க மாதிரியான நிலைமை மாறும். நமக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இறைவன் ஒவ்வொன்றிலையும் அவ்வளோ சத்துக்களை வச்சிருக்கான் சுப்ஹானல்லாஹ். எனவே சிறுதானிய இட்லி, சிறுதானிய தோசை தான் இனிமேல் உங்கள் வீட்டில். அடுத்து மிக முக்கியமானது பெசரட்டு தோசை மாதிரி. இந்த பாசிப்பயிரை ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை முளை கட்டினீங்கன்னா அடுத்த 8 மணி நேரத்தில் முளைச்சிரும். திணை, இந்த திணை, இந்த சிறுதானியங்கள் போட்டு இந்த கருப்புளுந்தோட நீங்கள் சூப்பராக சிறுதானிய தோசை, சிறுதானிய இட்லியை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த பாசிப்பயிறு. விலை குறைவு தான். நாங்கள் இந்த பாசிப்பருப்பு எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் வாங்கியிருக்கோம் ஒன்றுமே. இந்த பாசிப்பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் முளைக்கட்டு துணியில் போட்டு மூடி வச்சாலே முளைச்சிரும். முளைக்கட்டின பிறகு அதில் பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் போட்டு அரைச்சி அப்படியே நீங்கள் தோசையை ஆட்டலாம். அப்படியே நீங்கள் தோசையாக வாக்க முடியும். அதில் 1 டம்ளர் நீங்கள் அரிசி போடலாம்னு நினச்சா இந்த கருப்பு கவுனி அரிசி போடலாம், இல்லை சாதாரண அரிசி போடலாம். இல்லை நான் இதை மட்டும் போட்டு பாசி பருப்பு ஊற வச்சு முளைக்கட்டி அதை அப்படியே நீங்கள் பெசரட்டுன்னு சொல்கிறாங்க, யூடியூப்பில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, புளிக்க வைக்க தேவையில்லை, அரைச்சி அப்படியே ஊற்ற வேண்டியதான். அதனால் இது அவ்வளோ சத்து முளைக்கட்டின பாசி பயிரில் செய்கிற தோசை. எனவே ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லணுங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. பயிறு. அடுத்து வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு. இதை எடுத்து நீங்கள் கழுவும் போதே இதனுடைய வாசனை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நம்மளும் வருஷம் பூரா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு வாங்க தான் செய்கிறோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் பேக் பண்ணும்போதே மொத்தமாக ஹோல்சேலாக வாங்கி பாசிப்பருப்பை பேக் பண்ணும்போதே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனவே குழந்தைங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய பாசிப்பருப்பு அதை நல்லா பயன்படுத்துங்க. அடுத்து இது வந்து மல்லி, முழு மல்லி. இந்த முழு மல்லியை நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து கோல்டாக இருக்கும்போது அல்லது வாரத்துக்கு 2 தடவை நல்ல ஹெல்த் வேணும்னா கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மல்லி தான் பெஸ்ட் மெடிசன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சுக்கு கொஞ்சம் போட்டு 2 ஸ்பூன் நாட்டு மல்லியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் கருப்பட்டி போட்டுக்கலாம். ஸோ இந்த நாட்டு மல்லி, நம்மளோட கருப்பட்டி, கொஞ்சம் சுக்கோ இஞ்சியோ போட்டு
தட்டி சுக்குமல்லி காப்பி மாதிரி நீங்கள் குடிச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஈவினிங்கில் அந்த மாதிரி குடிச்சு வாரம் சனி ஞாயிறு லீவில் சுக்குமல்லியை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா லிவர் அவ்வளவு தூய்மையாகுது. லிவர் நல்லா இருந்தாலே மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். அதனால இந்த மல்லி, முழு மல்லி, இது வந்து நாட்டு மல்லி, ஹைபிரிட் மல்லி முழுசாக கிடைக்கிது ஹோல்சேல் சந்தைகளில் கிடைக்கிது. ஆனால் இதை தேடி தேடி நாங்கள் இந்த நாட்டு மல்லியை வாங்கினோம். இதை நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து உடச்சி பார்த்தா, கசக்கி பார்த்தாலே அவ்வளோ வாசனை அருமையாக இருக்கும் நாட்டு மல்லியோட ஃப்ளேவர். அதுக்கடுத்து பாதாம் பிசின், இதை கொஞ்சோண்டு எடுத்து ஊற போட்டிங்கன்னா, நைட்டு ஊற போட்டிங்கன்னா காலையில் அல்லது கொஞ்சம் சில மணி நேரங்கள்லேயே அது நல்லா ஊறிடும். வயிற்றுக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கும் எவ்வளோ நல்லது தெரியுமா, உடம்பு ஆரோக்கியத்துக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும். அடுத்தடுத்த கிட்டில் இதை கூட சேர்க்கணும்னு நியத்து வச்சுருக்கோம். பாதாம் பிசின், கருப்பு எள். இந்த கருப்பு எள்ளில் இட்லி பொடி செய்யுங்க. கருப்பு உளுந்து, கருப்பு எள், கடலைப்பருப்பு, இதை மூணையும் சேர்த்து வச்சு இட்லி பொடி செய்யுங்க. கொஞ்சம் பிளாக்கிஷாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, இவ்வளோ ஆரோக்கியம். அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், உங்களுக்கு தேவையான சத்துக்கள். அன்னைக்கு 2 இட்லிக்கு ஒரு இட்லி பொடி வச்சு இந்த மரச்சக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றிட்டு அதில் வந்து இந்த இட்லி பொடியை தூவி ஒரு 2 சுத்து நல்லெண்ணெயை நல்லா விட்டு ஒரு தோசை சாப்பிட்டாலும் அத்தனை சத்துக்கள். எனவே இட்லி பொடி செய்கிறதுக்காகத்தான் கருப்பு எள், கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு வறுத்துட்டு நல்ல கருவேப்பிலையை போட்டு அதையும் வறுத்து ஃப்ளேவராக இட்லி பொடி செஞ்சு பிள்ளைங்களுக்கு சத்து மிகுந்ததை நீங்கள் வீட்டிலே பயன்படுத்த முடியும். அல்ஹம்துலில்லாஹ். சில பேர் பாசி பயிரை, இந்த பச்சை கலர் பயிரையும் வறுத்து போட்டு இட்லி பொடியை செய்கிறாங்க. அடுத்து வந்து மொச்சை, கருப்பு சுண்டல், கம்பு இருக்குது. சோளமும் கம்பும் தோசையில் ஆட்டும் போது, இட்லிக்கு போடும்போது அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அந்த வாசனையே அலாதி. அதில் ஒவ்வொன்றிலையும் இருக்க அரோமான்னு சொல்கிறாங்களே, அது நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் இறைவன் எப்படியெல்லாம் படைச்சிருக்கான் அப்படின்ட்டு. கொள்ளு, உடம்புல இருக்க தேவையில்லாத கொலஸ்ட்ரால், உடம்புல இருக்க கழிவுகள், இது எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கான அருமருந்து கொள்ளு. இந்த கொள்ளுல ரசம் வச்சு சாப்பிடுங்க. ஒரு கைப்பிடி கொள்ளை வறுத்துட்டு அப்படியே வேக போட்டிங்கன்னா 3 விசில் விட்டு எடுத்துட்டு அந்த தண்ணியோட சேர்த்து கொள்ளையும் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு அப்படியே ரசம் வச்சு அந்த கொள்ளையும் சேர்த்து வேற எந்த சமையலும் செய்யாம கொள்ளு, இந்த வறுத்த நிலக்கடலையில துவையல், கொள்ளு ரசமும் இந்த நிலக்கடலை துவையலும் சுடு சுடு சோறு வச்சு சாப்பிட்டோம்னா நோன்பு நேரம் ஆனால் வந்து டெம்ட் ஆகுது நமக்கு. மாஷால்லா, அவ்வளோ அருமையான ஆரோக்கியம் நிறைந்த உணவு கொள்ளு. எல்லா விதத்துக்குமான மகத்துவமான ஒன்று இந்த கொள்ளு, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு. அடுத்து வந்து கருப்பு சுண்டலும் மொச்சப்பயிரும். இதெல்லாம் ரெகுலராக ஒரு புளிக்குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு புளிக்குழம்பு வைக்கும்போது இதில் இருக்க புரோட்டீன் சத்துக்கள் அவ்வளோ அருமையாக கிடைக்கும். இந்த இதை வச்சே நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு கைப்பிடி போட்டு ஒரு குழம்பு வைக்க முடியும். வாரத்துக்கு ஒரு குழம்பு, மொச்சப்பயிறு, கருப்பு சுண்டல். கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, இது எல்லாமே கொல்லிமலை பகுதியிலிருந்து வர வைக்கணும்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்கின அஞ்சரை பெட்டி ஜாமான்கள். ஃபைனல், இப்போ தான் நம்ம கிளைமேக்ஸுக்கு வரோம். என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் மாஷா அல்லா. இதில் தான் நம்மளோட வியாபாரத்தையே நம்ம தொடங்கணும். கணவர் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலமையில இருந்து கார் ஓட்டிக்கிட்டு ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸோட அப்படியெல்லாம் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண், நம்மளோட சகோதரி, அவங்க வந்து மேம் நாங்கள் பூண்டு பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, மேம் எங்களுக்கு இதுக்கு ஒரு பேர் வைங்க இந்த பிஸ்னஸ்க்குன்னு சொல்ல, இப்போ உதவிக்கரம் பூண்டுகள்னு பேர் வைக்க, இப்போ பூண்டு மட்டுமா இதை எல்லாத்தையும் சேர்ப்போன்னு ஒவ்வொன்றா தேடி 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 இன்னைக்கு ஒரு 40 ப்ராடக்ட், த பெஸ்ட் வேர்ல்டு குவாலிட்டி திங்ஸ் அப்படின்னு எடுத்து அதை இன்னைக்கு யாருக்கு கொடுக்குறோன்னா ஃப்ரீயாக ஸ்பான்சர் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, கணவர் இல்லாமல் கைவிடப்பட்டன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, விதவைகளுக்கு. இந்த பூண்டு வந்து இந்த வியாபாரம் அப்படி ஆரம்பிச்சு இந்த பூண்டுல இருந்து தான் இன்னைக்கு அல்லாஹ் இதை உதவிக்கரம் உடல்நல அங்காடி, இது தோழியர் அங்காடின்னு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு விரிச்சு தந்திருக்கான். சுபஹானல்லாஹ், இன்னும் அவன் சிறப்பாக்குவான். ஏன்னா எங்களோட நியத் மிக தூய்மையானது, அல்லாஹ்வுக்கானது. மனுஷனுக்கானதா அதை நாங்கள் வைக்கவே இல்லை. அல்லாஹ்வின் மீது கொண்ட பாசத்தை எப்படி வெளிப்படுத்துறது? இந்த பெஸ்ட் தானே தர முடியும். இருக்கிறதுலே ஆகாத போகாத கழிவை அரைச்சு போட்டு கஞ்சி கிண்டுவோம்ங்கிற நோக்கம் எங்களுடையது அல்ல. எவ்வளவு கிடைச்சாலும் அப்படி எங்களால் செய்ய முடியாது. அப்போ எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு, அல்லாஹ்வுக்கானது பெஸ்ட்டு தானே கொடுக்க முடியும். இந்தியாவினுடைய புவிசார் குறியீடு பெற்ற
உலகத்திலே பெஸ்ட் பூண்டு கொடைக்கானல் புவிசார் குறியீடு பெற்ற பூண்டு, புகை பூண்டு. அதுதான் இந்த பூண்டு. இதை ஒன்று எடுத்து உரிச்சு பார்க்கும்போதே அதனோட குவாலிட்டி தெரியும். இது நல்ல காஞ்ச பூண்டு. இப்போ காஞ்ச பூண்டு இப்போ கிடைக்க மாட்டேங்குது சந்தையில். அது புகை போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அதனோட சத்தை தக்க வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ரொம்ப பெருசா சில பூண்டு, கொடைக்கானல் பூண்டு இருக்கும், சின்னதா இந்த சைஸ்லயும் இருக்கும். எல்லாமே ஒரே சுவை, மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒரே மருத்துவ குணம் தான் கொடைக்கானல் பூண்டு, மாஷா அல்லாஹ். இந்த பூண்டை பிரித்து எடுக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வரும்போது டெய்லி 10 பூண்டு சாப்பிடுங்க. அது என்ன ஏர் ஃப்ரையரா, அதில் போட்டு அல்லது வறுத்து சுட்டு டெய்லி 10 பூண்டு சாப்பிடுங்கன்னு சொன்னது. அப்போ என்னுடைய மருத்துவ தேவைக்காக நான் தேடிய போது கொடைக்கானல் புகை பூண்டை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதுல எவ்வளோ சந்தோஷம். இப்போ இதன் வழியாக எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பாங்கல்ல. இப்போ பூண்டு, இஞ்சி எவ்வளோ ஆரோக்கியமானது அதை உணவில் தொடர்ந்து சேர்க்கும் போது. இப்போ இந்த கிட்டில் கொடைக்கானல் மலைப்பூண்டு, புகைப்பூண்டு இப்போ தேதிக்கு இதனுடைய 1 கிலோ விலை 700 ரூபா. நாங்கள் ஹோல்சேல் சந்தையில் போய் வாங்கும்போது எங்களுக்கு கிடைக்கிற விலையே கூட தான் இருக்குது. இன்னைக்கு வெளி மார்க்கெட் விலையை சொல்கிறேன். மார்க்கெட்லாம் கொடைக்கானல் புகைப்பூண்டுலாம் யாரும் விற்கிறதே கிடையாது. நாங்களும் எல்லா ஊர் கடைகளையும் நாங்கள் விசிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் சந்தைக்கே வராது, அங்கனே ஏற்றுமதி பண்ணி இதெல்லாம் போயிடுது. அப்போ நாங்கள் தேடி தேடி பார்த்து இதை வந்து கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்தோம். சுபஹானல்லாஹ். பசுமையான மஞ்சளை காய வைக்கிறது கிடையாது. நாங்கள் முன்னாடி காலத்துலலாம் பொங்க பானையில் கட்டுறதுக்கு அந்த பசு மஞ்சளை அப்போ தான் ஃபஸ்ட் நான் பார்த்தது. அது வந்து அப்படியே நிலத்துலேருந்து பிடுங்கி எடுக்கிறது. அது அப்படியே அந்த பசு மஞ்சள் நிலத்துலேருந்து அப்படியே செடியோடு எடுக்கிறது. அடியில் மஞ்சள் இருக்கும், அதுதான் பசு மஞ்சள். அந்த பசுமையான மஞ்சளை அப்படியே எடுத்து பக்குவப்படுத்தி இதை பொடியாக அரைச்சி, மாஷா அல்லாஹ், இதனோட வாசனை எனக்கு என்னோட இருமலுக்கு, கோல்டுக்கு ஸ்டேஜில் பேசும்போது அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு. ஒரு பெரிய நம்பிக்கை தந்துச்சு இந்த வகேஜ். இந்த பசுமஞ்சள் பால் கலவையை வந்து பாலில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அத்தனை சத்துக்கள், அத்தனை சந்தோஷம். இது எல்லாமே இறைவன் தந்த அருட்கொடைன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த பெஸ்ட் குவாலிட்டி சத்து மாவாக இருக்கட்டும், பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும், அக்மார்க் நெய்யாக இருக்கட்டும், அக்மார்க் கோதுமை மாவு, பாரம்பரிய முறையில் வறுத்த நிலக்கடலையாக இருக்கட்டும், கொடைக்கானல் மலைப்பூண்டாக இருக்கட்டும், எள்ளாக இருக்கட்டும், பாசிப்பயிராக இருக்கட்டும், கருப்பு உளுந்தாக இருக்கட்டும், கருப்பு கவுனி அரிசியாக இருக்கட்டும், நான் சொன்ன நிலக்கடலை, எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சுபஹானல்லாஹ், நாட்டு மல்லி, அல்ஹம்துலில்லாஹ், கருப்பட்டி, இது எல்லாமே த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். பார்த்து 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 நம்ம கோர்த்த சேர்த்த விஷயங்கள். அப்போ இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த நல்லெண்ணெயெல்லாம் நல்லா கார குழம்பு வச்சிங்கன்னா, மீன் குழம்பு வச்சிங்கன்னா நல்லா பிணைஞ்சிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி பிணைஞ்சு கொடுங்க. அதே மாதிரி புட்டு செய்கிறீங்க அப்படின்னா கடைசியாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை பிணைஞ்சு கொடுங்க. பெண் பிள்ளைகள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கருப்பைக்கு அத்தனை மெடிசின் இந்த நல்லெண்ணெய். மரச்சுக்கு நல்லெண்ணெய் நெய்யை விட காஸ்ட்லியான இடத்துக்கு வந்துருச்சு மரச்சுக்கு நல்லெண்ணெய். எனவே இந்த எல்லாத்தையுமே ஆரோக்கியமான முறையில் குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியது ஒரு தாயோட பொறுப்பு. கிட்ட கொண்டு வந்து உங்கள் கையில் நான் சேர்த்துட்டேன். பெற்ற தாய் இப்படி எனக்கு தேடி இருப்பாளான்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு வீட்லையும். ஆனால் உங்களுக்காக நான் தேடி தேடி பார்த்து இதில் என்ன சத்து இருக்குது, இதில் என்ன சத்து இருக்குது, இட்லி மாவு, தோசை மாவு, பாசிப்பயிறு பெசரட்டு, கருப்பு உளுந்து, எள்ளு, இட்லி பொடி, வறுத்த நிலக்கடலை, சட்னி, ஒவ்வொன்று பார்த்து பார்த்து நாங்கள் கொள்முதல் பண்ணோம். அக்மார்க் எது, ஐஎஸ்ஓ எதுன்னு தேடி தேடி. அப்போது நீங்கள் இதை ப்ராப்பராக கண்டெய்னரில் வச்சு பக்குவப்படுத்தி மாதம் ஃபுல்லும் என்னென்ன செஞ்சு கொடுக்க சொன்னோமோ அதை மட்டும் செய்யுங்க. எள்ளு, இட்லி பொடி, நாட்டு மல்லி, அந்த சுக்குமல்லி காப்பி, அது மாதிரி கொள்ளு ரசம், கொடைக்கானல் மலை பூண்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்யுங்க, பூண்டு குழம்பு வச்சு கொடுங்க, வறுத்த நிலக்கடலை சட்னி, நெய், நீங்கள் செய்கிற பிரியாணி மசாலாவுக்கு 1/2 கிலோ அரிசிக்கு 30 கிராம் பிரியாணி மசாலா. வேறு மிளகா பொடி, மல்லிப்பொடி, எந்த பொடியும் போட தேவையில்லை, பட்டை கிராம்பு ஏலக்காய் போட தேவையில்லை. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதை ஒவ்வொரு ப்ராடக்டையும் சொல்லி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடணும். இதில் என்ன நீங்கள் செய்யலாம் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் இப்போ எனக்கு நேரம் இல்லை, வருங்காலத்தில் அதை நான் செய்வேன். எனவே இப்போ நாங்கள் இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நாங்கள் விதவைகளுக்கான கிட்டா ஒரு 150 கிட்டு, பிறகு ஆலிமாக்களுக்கான கிட்டா ஒரு 100 கிட்டு அப்படின்னு நாங்கள் நியத்து வச்சு கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம். ஸ்பான்சர் வந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய தேவை, இறைவன் தருவான். அதனால இந்த பணி செஞ்சுட்ருக்கோம். ரமலான் முடிஞ்ச பிறகு இதை பொதுமக்களுக்காக நாங்கள் என்னுடைய எல்லா சகோதரிகளுக்கும், எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே, இந்த பேட்ச் ஆஃப் இந்த காம்போவை நீங்கள் இந்த அங்காடியிலேருந்து வாங்குங்க. இது போக மித்ததை நீங்கள் வெளியில் வாங்குங்க.
அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இதில் கிடைக்கிற லாபம் ஒவ்வொரு மாதமும் யாரோ ஒரு விதவையினுடைய குடும்பத்துக்கு மளிகை ஜாமானா போகும். அதனால இதில் வாங்குங்கிற ரெக்கமெண்டேஷனை ரமலானுக்கு பிறகு நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதனால என்ன விஷயமா இதை சொல்லியிருக்கோமோ அந்தந்த நோக்கத்தின்படி அந்தந்த பொருளை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தாயினுடைய கடமை. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப அழகான ஒரு வீடியோவாக அது இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னுடைய பல ஆண்டு ஆராய்ச்சி, பல ஆண்டு தேடல், பல ஆண்டுகளினுடைய ருசி. இதை நீங்கள் சமைச்சு பார்த்து அதை சாப்பிடும்போது தான் தெரியும். அதே மாதிரி இதெல்லாம் வச்சு நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மேக்கிங் வீடியோவை ரமலானுக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொன்றையா நாங்கள் போடுவோம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதை செய்யுங்க. இதெல்லாம் இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை, என்னுடைய நியத் இந்த குடும்பங்களுக்கு நான் மாதம் மாதம் இதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த உலகம் முழுக்க எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க. அதில் 100 பேருக்காவது செலக்ட் பண்ணி நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்துக்கான தலைமை பொறுப்பெடுத்து நம்ம செய்யணும்னு நான் நியத்து வச்சிருக்கேன். இறைவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் நம்பி இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம். அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். நிச்சயமாக அவனுடைய கருணையை இறக்கி தரும்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சாத்தியமாகும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த காணொலியோட இணைப்பில் இருக்கு எனக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் எத்தனை பேருக்கு வாங்கி தர போறீங்கன்னு சொல்லுங்க. 5 பேருக்கு வாங்கி தர போறீங்களா 25,000, 10 பேருக்கு வாங்கி தர போறீங்களா 50,000, ஒருத்தருக்கு வாங்கி தர போறீங்களா 5,000, எத்தனை பேருக்கு வாங்கி தர போறீங்கன்னு சொல்லுங்கன்ற விசாலப்பட்ட கேள்வியோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதற்கான கூலியை இறைவன் நமக்கு மறுமையிலையும் தருவான், இம்மையிலையும் சிறப்பாக தருவான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக அது இருக்கட்டும் என்ற துவாவோடு காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உதவியை உடனே பதிவு செய்யுங்க. ஒரு விதவையின் குடும்பம், அந்த குழந்தைகள் அனாதைகள் இல்லை என்பதை அதன் வழியாக அந்த உலகத்துக்கு உறக்கச் சொல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.